Hi viewers, hello broskis. இதுதான் நம்மளோட எத்தனாவது வீடியோ, ஃபோர்த் வீடியோ. யா, ஸோ நம்ம வெட்டியாக இதை பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடுவோம். என்ன டாபிக்னா, வாட் இஃப் ஐ டெல் யூ யூ கேன் பிகம் அ மில்லியனர் ஆர் பில்லியனர்? எஸ், என்னடா இவன், யாரா இவன் லூஸு, என்னால் எப்படி மில்லியனியர் பில்லியனியர் ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன், ப்ரொவைடட் இங்கே இந்த 3 விஷயத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் திங், உங்கள் ஃபேமிலி ஒரு மில்லியனராக இருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்டு, உங்கள் ஃபாதர் இன் லா ஷுட் பி எ மில்லியனர், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. தேர்டு, த்ரூ டெடிகேஷன் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் யூ கேன் ஒன்லி பிகம். ஸோ நான் யாரையும் டிகிரேட்லாம் பண்ணி நான் பேசுவேன். So what it is actually needed to get there, and that is what exactly I'm speaking here. So dedication and smart work மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது. You need persistence and discipline. Yes. So இதெல்லாம், அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க, டெய்லி பண்ணுங்க, டெய்லி do it daily for more than 10 minutes. It has an habit. Yes. So do that thing daily. அதாவது இப்போ லெட்ஸே உங்களுக்கு ஜிம்முக்கு போகணுன்னு இருக்கும், ஓகேவா? ஆனால் ஜிம்முக்கு எல்லா நாளும் ஜிம்முக்கு யாராவது போவான்னு கேட்டிங்கன்னா யாரும் போக மாட்டாங்க, எல்லா நாளும் கன்ஃபார்ம் போக முடியாது. ஏன்னா they have to fight with their own mental mind. That is what it is. ஸோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது you have to make it yours, make yourself convince to yourself, make yeah. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது you have to make your mind convince to yourself that no matter, I will go to gym today. This is a new day that I will go today. அது சொன்னோம். நான் இப்போ என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வேலையில நம்ம கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் டெடிகேஷனும் வேணும், அதுதான் $1 million விஷயம். இப்போ நீங்க இப்போ லட்சம் எனக்கு ஒரு ஹாபி இருக்கு, என்னோட ஹாபி என்னன்னா பீஸா சாப்பிட்றது. இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ நான் டெய்லி பீஸா சாப்பிட்றேன்னா என்னால் அந்த ஹாபியை வச்சு காசு சம்பாதிக்க முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. ஸோ எல்லா ஹாபியும் காசு சம்பாதிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தேர் ஆர் சம்திங் தட் இஸ் நீடட் ஸோ யூ கேன் earn. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும், அதுதான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனலாம் பேச வரல. என்னன்னா, இப்போ இந்த வீடியோ போடும்போது நான் காலேஜ் லைஃப்ல தான் இருக்கேன், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who wants to become an entrepreneur or something like that, they don't want to do a 9 to 5. ஸோ அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். நான் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஸோ தே நோ வாட் they are going to do in their life and they are also so fixated about it. That doesn't mean that I am degrading the rest of others. No, it's all about the dream. Some people have the dream of getting a government job or getting placed in IUCN, where they will give you a quarters, everything, each and everything, where you can live a peaceful life. But there are certain kind of people who likes to create their own business, okay? So that is when I'm making the difference here. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் என்னன்னு அதை நீங்கள் தான் தெரியும். எஸ், உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், கன்ஃபார்ம். எல்லார்ட்டையும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். மேபி அது உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம், பட் ஸ்டில் each one of us possess a skill, ஓகேவா? அந்த ஸ்கில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுலயே செகண்ட் இதுமா இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு ஸ்கில் எதுவுமே தெரியாதுனால நான் என்ன பண்ணேன், how to earn money in யூடியூப்ல போயிட்டு இந்த மணி எப்படி மேக் பண்றதை பத்தி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். there will be lots and lots of videos. என்ன வரும்னா, இந்த வீடியோ எடிட்டிங் வரும், லோகோ எடிட்டிங் வரும், லோகோ டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங்,
இந்த மாதிரி நிறைய நிறைய ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன், ஓகேவா, அந்த மாதிரி மச் மோர். ஆனால் இந்த மாதிரி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஒரு ஏதோ சொல்லுவாங்க, என்ன வார்த்தை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது எனக்கு எதுவுமே இல்லையே, இதுதான் தான் மணி மேக் பண்ண முடியுமா, அப்படிலாம் கிடையாது. ஒன்னாவது வச்சுக்கோங்க, எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டு இது இருந்தால் தான் மணி மேக் பண்ண முடியலாம் கிடையாது. இதுவும் ஒரு வழின்னு நான் சொல்லி தான் வீடியோ போடுறாங்க. தவிர்த்து உங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்ஸை அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, அதை வச்சு கூட நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அதுதான் என்னோட முக்கியம். உங்களுக்கு புரியுதா? ஆமாம். ஸோ எஸ், இப்போ என் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை மாதிரி தான் நானும் இந்த மாதிரி யூடியூப்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு எல்லாரும் என்ன போட்டாங்க, கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், லோகோ டிசைனிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸு. அப்போலாம் போயிட்டு இந்த நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு எதுவுமே செட் ஆகல. என்னெல்லாம் ஃப்ரீலான்ஸ்லாம் அவங்க கொடுக்குறதுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியல. ஐ மீன் எனக்கு எதுவும் என்னோட பேசிஸில் என்னோட ஸ்கில் செட்டில் எந்த டார்கெட் ஆடியன்ஸுமே இல்லை. ஸோ என்ன பண்ணனா, ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. ஸோ நான் வந்து காலேஜ் 4th இயர் படிக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னன்னா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த உடனே எனக்கு இந்த ட்ரேடிங் மேலே ஆசை வந்துச்சு. ஐ காட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு வருஷம் அதை பற்றி படித்தேன். ஸோ ட்ரேடிங் பற்றி படித்தேன். ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சு நான் ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் போனேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ் போனோடனே என்னடா படித்தேன், என்ன நடக்குது, எதுவுமே புரியல. எஸ், நீங்கள் படித்ததுக்கும் நடக்கிறதுக்கும் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியல, எதுவுமே புரியல. ஆனால் நான் முதல்ல காலேஜ்னா இந்த டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ்லாம் இல்லை, எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் குதிச்சிட்டேன், டொமியர்னு குதிச்சிட்டு என்னடா இது ஒன்றுமே நடக்கல, எனக்கும் முடியல. ஆக்சுவலி என்னன்னா, இதை நான் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணல, எனக்கும் இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்னா இந்த ஒர்க் பண்ணுற பீப்புள் எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் தான், கேட்டுருச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு டீம் இருக்கு. எங்களுக்குமா இல்லை ஒரு டீம் இருக்கிறதே 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் நாங்கள் டீம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்டார்டிங்ல 2 பேர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாஸ்டர் மைண்ட் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேர் அவங்க பேர் டீம்ல சேர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், இந்த நிறைய பேர்கிட்ட டச்சஸ், கான்டாக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ என்னோட இதை சொல்ல பாருங்களேன், என்னன்னா இது கிடைச்சிது, ட்ரேடிங் பற்றி படிக்கிற மிச்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ் எதுவுமே செட் ஆகலை. இதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 months ஐ வாஸ் அந்த ஒரு பிகினர்ஸ் லக்குன்னு இருக்கும் எப்பவுமே ட்ரேடிங் என்ட்ரானீங்கன்னா. ஆமாம், அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னே தெரியாது, ஆனால் அதுலேருந்து மணி வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இன்வாலண்டரிலி ஓகே இவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா, போட்டுட்டோண்டா, இவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிட்டு 4th month என்டர் ஆவீங்க. அடி மேலே அடி, இடி மேலே இடி வாங்குவீங்க. எஸ், அதே மாதிரி எனக்கும் நடந்தது. ஏகப்பட்ட லாஸஸ், we still recovered no matter how many losses we got, we recovered it. அவ்வளோதான். So we recovered, we are still running profitable, so we don't have to share about that. That's another story. So நான் ஏன் இதை சொன்னேன்னா, எனக்குள்ளே ஒரு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னு நான் சொன்னேன். ஸோ ஐ டி நாட் கிவ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எனக்குள்ளே இருந்தது, நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதுலேருந்து மணி மேக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. எஸ், எனக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் இல்லை, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஒரு 4-5 பேர் வேலையை சேர்த்து போட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் இங்கே ஒரே பிரச்சனை. ஸோ யாராவது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், ஒரு 4 to 5 members ஒர்க்கு நீங்கள் சேர்ந்து தான் பண்ணியாங்க. 4 பேர் பார்க்குற வேலையை நீங்கள் ஒரு ஆள் பண்ணி தான் அதில் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், ஸோ மச் காம்ப்ளிகேஷன்ஸ், அகாடமிக்ஸ் பார்க்கணும், காலேஜ் லைஃபையும் பார்க்கணும், ஒரே தலைவலியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ லைக் அந்த மாதிரி ஒரு எங்கேஜாக என்னை வச்சுட்டு இருக்குன்னு தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு அது பிடிக்கும். நானே போர் ஆகிக்க விட மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அது என்னை பற்றி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காலாம் பேச விரும்பலை. ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட். ஸோ மாஸ்டர் மைண்ட் குரூப்ன்றது ஸ்டார்டிங்கில் வந்து it will be solo, but when you expand, when you delve deeper into that thing, what you exactly want in your life, then you may get contacts about new people. Yes, இவ்வளவுதான்.
ஸோ இவ்வளோதான் அபவுட் இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எதை பற்றி பேசுறதுன்றதை நம்ம அடுத்த வாரம் பற்றி பேசுவோம். ஓகேவா? ஸோ சரி, நான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.